ஹலோ குழந்தைகளா, இன்னைக்கு என்ன கதை பார்க்க போறோம்னா ஒரு மானோட கதை. மான் எப்படி அத குழந்தைகளை காப்பாத்துதுன்னு தான் இந்த கதையில பார்க்க போறோம். ஒரு அடர்ந்த காட்டுல ஒரு மான் கன்சீவ் ஆயிருக்கு. இன்னும் கொஞ்ச நேரத்துல குட்டி போடுற நிலைமையில இருக்கு. அப்ப என்னன்னா வானத்துல ஃபுல்லா இடியும் மின்னலுமா இருந்தது. அந்த மான் அதை பார்த்து கொஞ்சம் பயந்துது. என்ன பண்ண போறோம்னு தெரியலையே, மழை பெய்யுதே, எப்படி நம்மளோட குழந்தைங்கள பத்திரமா பாத்துக்கிறது சொல்லி யோசிச்சுட்டு இருந்தது. அப்ப என்னாச்சுன்னா, இது இருக்கிற ஒரு மரத்துக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருக்கு. பக்கத்துல இருக்க ஒரு மரத்து மேல ஒரு இடி இடிக்குது. இடிச்சதுனால அந்த மரம் மேல நெருப்பு பத்தி காடு ஃபுல்லா நெருப்பு பத்திக்குது. அப்புறம் அந்த மான் அந்த இடத்துல இருந்து எதிர் திசையில ஓடுது. ஓடிட்டே இருக்கும் போது எதிரில ஒரு ஆத்த பாக்குது. அந்த ஆத்துல போய் கொஞ்சம் தண்ணி குடிக்கலான்னு சொல்லி தண்ணி குடிச்சிட்டு இருக்கு. தண்ணி குடிச்சிட்டே இருக்கும் போது லெஃப்ட் சைட்ல ஒரு வேட்டைக்காரன் அம்பு வச்சு இதோ வயிற்றுல ஏம் பண்ணிட்டு இருந்தது. அப்படியே அமைதியா பார்த்துட்டு இருக்கு இந்த மான். அதே சமயத்துல ரைட் சைட்ல ஒரு சிங்கம் இந்த மானை எப்படி கொல்றதே சொல்லி உட்கார்ந்துட்டு இருக்கு. இது ரெண்டுத்தையும் பார்த்துட்டு இருக்க மான் என்ன பண்றது தெரியலன்னு சொல்லி யோசிக்குது. அப்ப அதே ஆத்துல நிறைய முதலைங்களும் இருக்கு. எப்படி தப்பிக்கிறதுனே தெரியலையே சொல்லி அப்படியே யோசிச்சுட்டே இருக்கு. அப்படியே சரி தண்ணி குடிக்கலாம் சொல்லி அப்படியே தண்ணி குடிச்சுட்டே இருக்கு. அப்ப என்ன ஆகுதுன்னா வானத்துல இடியும் மின்னலுமா இருந்தது. திருப்பியும் ஒரு இடி இடிச்சுது. இடி இடிக்கும் போது அந்த வேட்டைக்காரன் மானுக்கு ஏம் பண்ணிருந்தால அந்த அம்பை விட்டான். விடும் போது அந்த இடி இடிச்சதுனால அந்த அதிர்ச்சியில அவன் வேற பக்கம் விட்டான். அதனால அந்த அம்பு எதிரில இருக்க சிங்கத்து மேல போய் பட்டுது. அந்த சிங்கம் அப்படியே கத்திட்டு அந்த வேட்டைக்காரனை பார்த்துச்சு. வேட்டைக்காரனை துரத்த ஆரம்பிச்சுது. அந்த வேட்டைக்காரன் அவன் கையில இருக்க அம்பை அங்கேயே போட்டுட்டு அவன் உயிருக்கு காப்பாத்தணுன்றதுக்கோசம் ஓடி போனான். அதே சமயத்துல அந்த காட்டுல இருக்க நெருப்பும் அணைஞ்சிச்சு மழை பெஞ்சதுனால. அப்புறம் அந்த மான் நல்ல சமயம் கிடைச்ச உடனே ஓடி போச்சு. ஓடி போய் ஒரு நல்ல இடத்துல குட்டிய பெத்தெடுத்துச்சு. இந்த கதையில இருந்து உங்களுக்கு என்ன புரிஞ்சுதுன்னு சொல்லிட்டு கமெண்ட்ல சொல்லுங்க. நான் அடுத்த பாட்டுல இதுக்கான மீனிங்க சொல்றேன்.